உலகத்திலேயே கொள்ளையடிக்கிறதுக்குன்னே இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சி தான். அதாவது 300+400 700 வருஷம் அந்நிய ஆட்சியில் இருந்தும் சனாதன தர்மம் இந்து தர்மம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் முட்டாள்களா? இவ்வளோ பெரிய பழங்காலத்து கோயிலை 2000 வருஷம் 3000 வருஷம் கோயிலை கட்டி எல்லா சொத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சான். இப்போ இருக்கிற ராஜாக்கள் குடும்பத்துக்கு வெப்பாட்டிக்கு எழுதி வைக்கிறான், அவ்வளோதான். சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும், அழிக்கணும். அது ரொம்ப தப்புங்க. அது எப்படி ஒழிக்க முடியும்? நீனு எப்படி ஒழிக்க முடியும்? எலி, டெங்கு, கொசு, மலேரியா, அவன் 4 பொண்டாட்டி 8 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்காங்க கேடுகட்ட பசங்க. நான் எல்லா மதத்தையும் நான் வானா நாங்கள் யாரும் எதுவும் ஒன்றும் சொல்லவே இல்லை. இந்த மதம் இழிவான மதம் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தப்பு. அது எல்லா மதமும் உயர்ந்த மதம் தான், எல்லாமே நல்ல மார்க்கத்தை தான் சொல்லுது. அது என்ன ஒரு பர்டிகுலராக இந்துவை மட்டும் சொல்ல வேண்டிய? எக்ஸிக்யூட்டிவ் காரு என்ன காருங்க? 28-30 லட்ச ரூபாய் காரு உள்ள அவன் கிறிஸ்டின்னா அவன் பரப்பக்கூடாதுன்றான், நீ இதை பண்ணக்கூடாதுன்றான், இதை பேசக்கூடாது. ஆனால் பப்ளிக்கு 300 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 7000 ரூபா டிக்கெட்டு எங்கே போகுது? வர பண்ணலாம், அவங்க பாக்கெட்டுக்கு போகுது. ரொம்ப தப்புங்க அதெல்லாம். ஆனால் இந்த கோவிலுக்கு இருந்த சொத்து அந்த காலத்து ராஜா பல்லவர் பாண்டியர் காலத்தில் எழுதி வச்ச சொத்து 1000 ஏக்கர், இன்றைக்கி 2 ஏக்கர் கூட இல்லை. எங்கே போச்சு பாக்கி? நம்ம மாடலில் எடுத்துட்டோம் எல்லாத்தையும். திராவிட மாடல் தான் மாடல், புரிஞ்சுக்கோங்க. ஈஓக்கு தெரியும், ஜிஓக்கு தெரியும், எம்எல்ஏக்கு தெரியும். நீ தான் கோவிலே இல்லை, சாமியே இல்லைன்றவங்க எதுக்கு கோயிலுக்கு வரீங்க?